முறுக்கு முறுக்குங்கிறது நம்ம பல வகையான மாவுகள் கலந்து செய்கிறோம். பச்சரிசியை மட்டும் தேன்குழல்னு பச்சரிசி உளுந்தை மட்டும் போட்டு செஞ்சோன்னா ஒரு சுவை. இந்த புழுங்கல் அரிசி மட்டும் நம்ம ஆட்டி செய்தாலும் எண்ணெய் நிறைய இழுக்கும். பச்சரிசி மட்டும் தேன்குழல்னு சொல்லக்கூடியது செஞ்சாலும் ரஃப்பாக இருக்கும். அதனால இந்த ரெண்டு அரிசியும் கலந்து நீங்கள் செய்யும்போது எண்ணெயும் இழுக்காது, ருசியும் அட்டகாசமாக கிடைக்கும். ஒரு முறை இது போல் செய்து பாருங்கள். ஒவ்வொரு தீபாவளிக்கும் நீங்கள் இது போலவே முறுக்கு செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அருணா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஒரு படி இட்லி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கோம். அதை நல்லா கழுவி களைஞ்சிட்டு ஊற வைக்க வேண்டாம். உடனே ஒரு வடிதட்டில் போட்டு தண்ணீர் கொட்டினதுக்கப்புறமா ஒரு துணியில் இது போல் தாம்பாளத்தட்டில் கம்மியாக இருந்ததுன்னா போட்டு நீங்கள் வெயிலில் காய வச்சுட்டு வந்துடலாம் ஒரு 4 மணி நேரம். இப்போ அதே ஒரு படி பச்சரிசி 5020 பச்சரிசி இதையும் கழுவி களைஞ்சிட்டு ஒரு வீட்டுக்குள்ளேயே நிழல் உணத்தில் போட்டுடுறது. இது 2 நாள் காயும். இது பாருங்கள், வெயிலில் காஞ்சு வந்தது ஒரு அரிசி, வீட்டுக்குள்ளேயே காஞ்சது ஒரு அரிசி. ரெண்டுமே வாயில் போட்டிங்கன்னா கடுக்குன்னு இருக்கணும். அதுதான் பதம். இப்போ ரெண்டையுமா ஒன்றா கலந்து மிஷினில் கொடுத்து குங்குமமாக அரைச்சிட்டு வந்துடலாம். தேவையான அளவு மட்டும் மாவுகள் எடுத்துகிட்டு மிச்ச மாவை நீங்கள் ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல அதில் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிள்ளையார பிடிச்சி அடுப்பு பக்கத்தில் வச்சுருக்கோம். இப்போ ஒரு பங்கு அந்த மாவு எடுத்திருக்கேன். உளுந்தம்பருப்பு அரைச்சி வச்சுக்கணும். 1 வருஷம் கூட வச்சுக்கலாம். நல்லா நைஸாக பாருங்கள். 200 மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. நான் கடலைப்பருப்புமே 1 கிலோ மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்குவேன். இது 2 டேபிள் ஸ்பூன் பெரிய ஸ்பூனில். வரமிளகாய் பொடி, எள், பெருங்காயப்பொடி, நைஸ் உப்பு நல்லா கலந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த டேபிள் ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெயோ ரீஃபைண்ட் ஆயிலையோ ஊற்றி நல்லா புகை வர்ற அளவுக்கு காய்ச்சி இந்த மாவுகளில் ஊற்றுறோம். நல்லா ஒரு கரண்டியை போட்டு கலக்கி விடுறோம். அதை நல்லா கைகளால் திரும்ப பிசைகிறோம். அதாவது எல்லா மாவுலையும் எண்ணெய் கோட்டாகிறது போல். இது ஒரு கரகரப்பாக இருக்கும். எவ்வளவு மாவு எடுத்தோமோ அதிலே தண்ணியை அளந்துக்குங்க. 3/4 பங்குக்கும் கொஞ்சம் கூட பிடிக்கும் தண்ணி. அதனுடைய பதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாயில் வச்சு பார்த்து உப்பெல்லாம் கூட இன்னும் கொஞ்சம் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் நல்ல தொய்வான டோவாக இருக்கணும். இது முதல்ல கொலக்கட்டைகளாக இப்படி போட்டு வச்சு ஒரு தட்டு போட்டு மூடிக்கிட்டிங்கன்னா குழலுக்குள்ளே போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தண்ணியை தொட்டு எடுத்து குழலுக்குள்ளே போட்டுக்கலாம். இது மாதிரி 2 கண் உள்ளது இல்லை 3 கண் உள்ள அச்சை நீங்கள் எடுத்துக்கலாம். தண்ணியை தொட்டு அந்த ஒவ்வொரு கொலக்கட்டைகளாக உள்ளே போட்டுடலாம். அந்த சட்டுவோன்னு சொல்லக்கூடிய அந்த அரிகரண்டியாக இருந்ததுன்னா நீங்கள் அதில் பிழிஞ்சு அப்படியே டக்குன்னு கைக்கு புகைப்படாது. தட்டில் பிழிஞ்சு எண்ணெய்க்குள்ளே விட்டிங்கன்னா கொஞ்சம் கைக்கு புகைப்படும். நான் ஒரு மரக்கரண்டி சின்னது என்கிட்ட இருக்குது. நான் இதில் தான் புழிஞ்சிக்கிறது. இப்படி நீங்கள் நல்ல பெரிய பெரிய முறுக்குகளாக கூட நீங்கள் சுற்றலாம். இதில் விண்டு விழுந்ததுன்னா மாவில் இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும். இல்லை தண்ணியெல்லாம் சரியாக இருக்குது ஆனாலும் விண்டு விழுகுது அப்படின்னா கடலை மாவு கலந்துக்கணும். இந்த டிப்ஸு நீங்கள் எந்த முறுக்கு வகைக்கும் கடலை மாவை கலந்துக்கும் போது நல்ல பசை கொடுத்து வரும் முறுக்கு. கொஞ்சம் போட்டு பார்க்குறோம், மேலே எலும்பி வருது. இப்போ முறுக்குகளை போடுறோம். வெப்பத்துக்கு தகுந்தது போல் முறுக்கு சீக்கிரம் கருக வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா வேகாமல் எண்ணெய் கோத்துக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு 40% ஃப்ளேமில் வெப்பத்துக்கு தகுந்த மாதிரி 1 முறுக்கோ 2 முறுக்கோ 3 முறுக்கோ சட்டி எண்ணெய்க்கு தகுந்தது போல் போட்டு எடுக்கணும். இந்த முறுக்கு சுடுறது கூட ஒரு கலை அம்சம்தான். பாருங்களேன், கரகரன்னு மொறுன்னு. அருமையாக இருக்கும். ஒரு முறை செய்து பாருங்கள். தீபாவளிக்கு முறுக்கோடு அதிரசமும் செய்யுங்க. அந்த லிங்க்கை கமெண்ட்டில் பின் பண்ணி விடுறேன்.